இந்த படம் எடுத்த உங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம். ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள், தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, 500 படங்கள் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களை வச்சு ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போகணும். எனக்கு பெரிய நன்றி கடன். நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். நீண்ட ஆண்டு காலமாக இந்த கலைத்துறையில நான் பயணிச்சு இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் என்ன பல படங்கள்ல ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இங்க ஒரு ரஞ்சிதா நிக்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பது, அது மறக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி சொல்லிக்கணும். அவங்க அப்பப்போ மாமா மாமாம்பாங்க, இதான் நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். அது அந்த ஊர் வட்டார வழக்கு. மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா, மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம். இந்த படம் எடுத்தவங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம். ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள். வரும் பொழுதே எந்த நடிகனை போட்டா படம் எடுக்கலாம், இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும், யார் இசையமைப்பாளர், இந்த கஷ்டப்பட்டு காசை சேர்த்தி இருக்கிறோமே, இது சூதாட்ட மாதிரியான தொழிலாச்சு, தியேட்டர் கிடைக்காது, சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது, போராட வேண்டியது வருமே, 500 படங்கள் வருஷம் குப்பைக்குள்ள சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது, இதில் நம்ம முதலீடு பண்ண போறோமே என்ன ஆகும் அப்படின்னு. 100 கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. கார்பரேட் மாதிரி தான் உழைச்சு ரத்தத்துல வேர்வையா சிந்தி சேர்த்தி வச்சிருக்கிற அந்த காசை கொண்டாந்து எடுத்து பண்றது பெரிய விஷயம். அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி. இந்த படம் ஓடுது ஓடல அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஆனா இருந்தாலும் என் மீது ஏதோ என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க. என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்குள்ள. நானும் ஒரு சிறந்த இயக்குனராக மிகப்பெரிய பொருட்செலவுல எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனை போல தன் சகோதரனை போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையா அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்கிறேன். இதுல அண்ணன் ஆர்.வி. குமார் சொன்னாரு, என்னடா எல்லாம் புதுமுகமாவே நம்ம ஊர் பக்கம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு. முதல் ஒரு காரியம் இருக்கு, எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது, எந்த நடிகருக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது. ஒரு கதைக்குத்தான் நடிகர்கள் அப்படிங்கிற மாதிரிதான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்.கே. செல்லுமணி அவர்கள் பொண்ணு விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார். அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை, கேப்டன் பிரபாரன், செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்ல இந்த கதைக்கு இந்த பையன் தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி நான் அறிமுகப்படுத்தினார். அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் அவரை போய் சந்திக்கவே இல்லை. அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவார், நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுற, இல்லாட்டி வரவே வராது அப்படின்னு. எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு, அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும். இந்த காலத்துல ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம். ஏன்னா வீட்டை வித்து படம் எடுப்பான் சொல்லுங்க, இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம். அப்படிப்பட்ட இடங்கள்ல நான் ஒரு கதைக்கு ஆர்டிஸ்ட் தேடிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மண் சார்ந்த கதை, இந்த கவுண்டம்பாளையம், அப்புறம் நான் பிறந்த ஊர் அது, அந்த ஊரு, அந்த கவுண்டம்பாளையத்துல வழக்கமா எத்தனையோ சினிமாக்கள் நடிச்சிருக்கிறேன். கற்பனை நிறைந்த கதை, நிறைய மாதிரியான பயணம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நான் தான் கடகராசி. இதுல யாரு கடகம்? மாமா ரவி தங்கமே நட்சத்திரம் செமையா இருக்குமே. ஞாபகத்துல மணிக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தங்கம்? சித்ரா. ஐயோ என்ன பண்ண. சோ அப்புறம் ஒரு நடிகர்கள் எடுக்கும்போது இதை நான் நடிக்கிறதா யார் ஒண்ணுமே கேட்கல இவங்க ரெண்டு பேரும். அப்புறம் நான் என்ன பண்ணேன், ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் நமக்கு. இந்த சினிமாவில் எப்படி நடிகர்களை போய் தேடி கேட்கறதுன்னு தெரியாது. ஏன்னா என்னை வச்சு இயக்குனர் டைரக்டர் இங்க எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க. நான் ரொம்ப எளிமையான ஆள்னு நான் சொல்றதை விட அவங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு கண்ணில் தண்ணி வருது. எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, இவங்களை வச்சு ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் வியூ போகும், அத்தனை மில்லியன் வியூ போகணும்.
எனக்கு பெரிய நன்றி கடன். நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமாவில். எனக்கு அது போதுமானது. அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை. அதை நான் பெருசா மலை போல நம்புறேன். இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம். ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளையை பெற்றவங்களுடைய கஷ்டம். அது நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன். நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணியில இருந்துட்டே இருக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டே இருக்கிறேன். தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எத்தனையோ காவல் நிலையம் போயிருக்கிறேன். ஆனா நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாது ஒண்ணு. சாதாரணமா நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போறோம். என்னங்க சாப்பிட்டீங்களா? கவுண்டம்பாளையம் ஆடியோ ரிலீஸ். என்னங்க மணி 2 ஆச்சு, பசிக்குங்களா? மாத்திரை போட்டுக்குங்க சுகரு. ஏங்க மணி 10 ஆச்சு, நைட்ல எங்கீங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க. இதுவே எப்படின்னா, தான் சாமியா நினைக்க கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் குழந்தை மேல எவ்வளவு அக்கறை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகள். உலகமே அவங்க தான், வாழ்க்கையே அவங்க தான். அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடக்கக்கூடாத கதையைத்தான் நான் இந்த படத்துல கவுண்டமணிக்கு எடுத்திருக்கேன். இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம். ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமா இந்த படம். மக்கள் எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்டமணி. ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பரேட் நிறுவனமோ நம்மளாம் ஒரு படம் எடுத்திருக்கோம் கவுண்டமணியா, யார் அது? அந்த ரஞ்சித் அவர் என்ன பண்ணாரு? இதுதான் நான் இன்னைக்கு புதுமுகமா வந்து நிக்கிறேன். நான் இங்க என்ன ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம், தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், எல்லாமே கஷ்டம். இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இன்னைக்கு மக்கள் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனா நான் திரும்ப திரும்ப நம்புறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மூலக்கல்லா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தவங்க தான். எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம். அந்த வகையில நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லா வருவோன்னு நம்பி மக்களை நம்பி வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எல்லா அன்பும் விற்கப்படுது. ஒருத்தன் சிரிக்கிறான்னா காசு, அண்ணா அப்படின்னா சாயங்காலம் காசு இருக்கு அவனுக்கு, யாரும் சும்மா வரல. ஆனா என்னமோ என்னுடைய பாக்கியம், என்ன வீட்டுல இருந்து ஆளாளுக்கு ஒரு வேளை சோறுலாம் போட்டு நம்மளுக்கு டெய்லி அந்த அளவுக்கு ஒரு குடும்பமா எங்களோட பயணிச்சாங்க சாமி. அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்க. எப்படி எனக்கு இந்த கதை என் மனசுல உதிச்சு நடந்த சம்பவங்களுடைய கோர்வை நிறைய நாட்களாக எனக்கு ஒரு சமுதாயத்தின் மேல் உள்ள தாக்கங்கள் நிறைய இருந்துச்சு. எனக்குள்ள எல்லாத்துக்கும் இருக்கும். ஏன்னு கேள்வி வைக்கிற குணமும் கூடவே கொஞ்சம் ஒட்டிகிட்டே இருக்கும். நமக்கு நிறைய சம்பவங்கள் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் பொழுது நிறைய நாள் நான் படமே பண்ணல. ஆனா இந்த கதையை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பண்ணா இந்த படம் பண்ணணும், இல்லாட்டி படம் பண்ணக்கூடாது. அப்ப இந்த படம் பண்ணும்போது என்னை போன்ற உணர்வு சினிமாக்காரங்க யாருமே இல்லாததுனால முற்றிலும் புதுமுகங்கள் அப்படியே வித்து பேப்பர் நான் என்ன எழுதுறனோ அப்படியே பிரதிபலிச்சாங்க அவங்க எல்லாருமே. அது அற்புதமா நடிச்சாங்க. ஸோ இந்த படம் பார்க்கும்பொழுது டைமிங் தெரியும். ஒரு பஞ்ச் பண்ணா அது குனிஞ்சுக்குவோம். கிளைமேக்ஸ்ல ஒரு காட்சி இருக்கு, இந்த வெட்ரா வெட்ரா வெட்ரான்னு வரும். நான் அருவாளோடு நின்று இருப்பேன். இது ஒரு பெரிய டைலாக், லென்த் டைலாக், ரொம்ப பிரமாதமா நடிச்சிருக்கீங்க. எடிட் பண்ணும்போது வெட்ரா 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 வெட்டான்னு இவரே என் கத்தியை வாங்கி சொல்லிட்டே இருப்பாரு. வெட்ரா 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 லைவ் போடுறா வெட்ரா வெட்ரா வெட்டான்னு சொல்லிட்டே இருப்பாரு. நான் வச்சிருக்கிறது டம்மி கத்தி தான், அருவாள். அந்த அருவால ஓங்கி நான் வெட்டிடுவேன். வெட்டணும் இந்த தம்பி நகரவே இல்லை. பட்டாசு அடிச்சா சத்தம் பட்டாசு அடிச்ச மாதிரி ரத்தம் கொட கொடன்னு போகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட். அப்புறம் 2 ப்ரொடியூசர் வேற தலையில துண்டு போட்டு, ஏன்னாப்ல இதோட ஷூட்டிங் நின்று போயிருங்களா? ஏங்க உங்களுக்கு அவன் தொண்டை குழியில படுத்திருக்கிறான். ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணிட்டு அங்க ஒரு நர்ஸ் சொல்லுது, சார் அவருக்கு பேச்சு மட்டும்தான் வராது, மற்றபடி உயிருக்கு எந்த பிரச்சனையும் இருந்துச்சு. ஐயோ குரல் வரையும் அவுட்டு. இவங்க வீட்டுல இருந்து பொண்டாட்டி அவங்க தாய் மாமா பூரா சகோதரர்கள் கிளம்பி வர்றாங்க. கோட்டமேடு இவரு அந்த ஏரியா பூரா ரவுடி எங்க ஃபேமிலி. என்னடா இது தொண்டை வேற வெட்டிட்டேன். இப்ப எனக்கு கை கால் ஓடல. கிளைமேக்ஸ்ல என் லைஃப்லயே முதல் முறை மன்சூர் அலியா நிறைய பேர்கிட்ட சண்டை போடுறது சினிமால ரொம்ப கஷ்டம். ரியலா நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான்.
ஆனா நான் யாரையுமே அடிக்க கூடாது. அடிக்கடி விஜயகாந்த் சார் சொல்லுவாரு, நம்ம அடிக்கும் போது அவனை பூ மாதிரி டச் பண்ணுண்டா, மேலேயே அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நான் எப்பவும் அதை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். தம்பி நகரமும் ஆயிட்டாரு பட்டாருன்னு 16-18 டைலாக்னு 9 உங்க ஹஸ்பண்ட் கொஞ்சம் அதிகமா சொன்னார் அந்த ஆளு. இல்ல பரவாயில்ல சொல்றாரு. அப்படியே ஹாஸ்பிட்டல் அட்மிட்டுங்க. அன்னூர்ல பெரிய வசதி கிடையாது. அப்புறம் குரல் வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வழக்கம் போல இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில பேசும்போதும் ஒரு சாதிப்புறமா வரக்கூடாது. கண்டிப்பா சத்தியமா வராதுண்ணா அந்த படம் இல்ல. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தா இவங்களை கூப்பிடும் போதே நான் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. என்னடா தர்ம சங்கடமா இப்ப மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க புதாலே கிடையாதுங்க.